அனைவருக்கும் வணக்கம். எந்த யோகத்தில் பிறந்தவர்கள் எந்த குணாதிசயம் படைத்தவர்களாக இருப்பார்கள் பார்ப்போம். விஷ்கம்பம் யோகம். பிறரை வெற்றி கொள்ளக்கூடியவராகவும் செல்வங்களை அடையக்கூடியவராகவும் இருப்பார்கள். பசு முதலான கால்நடை செல்வம் மூலம் அதிக செல்வத்தை பெறுவார்கள். பிரீதி யோகம். பிற பெண்களின் வசப்பட்டவராக அவர்கள் சொல்கிறபடி கேட்டு நடப்பவராக இவர்கள் இருப்பார்கள். ஆயுஷ்மான் யோகம். நீண்ட ஆயுளையும் நோயுற்ற உடலையும் பெற்றவராக இவர்கள் வாழ்வார்கள். சௌபாக்கிய யோகம். இவர்களுக்கு எப்போதும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். அதற்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளும் அமையும். சோபனம் யோகம். காமவெறி மிகுந்தவராக இருப்பவராகவும் அதனால் பல தொல்லைகளை அனுபவிப்பவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். அதிகண்ட யோகம். கொடூரமான புத்தியுடையவராக பிறரை துன்புறுத்தி தானும் துன்பத்துடன் வாழ்பவராக இருப்பார்கள். சுகர்மம் யோகம். உத்தமமான நடத்தை உள்ளவராக இருப்பார்கள். செல்வ வசதியுடன் நல்ல கர்மங்கள் செய்யும் குணத்துடன் இவர்கள் இருப்பார்கள். திருதி யோகம். பிறரின் பொருட்கள் பெண்களை அவருக்கு தெரியாமல் அபகரிக்கும் குணத்துடனும் இந்த புத்தியினால் பலருடைய வெறுப்புக்கு ஆளானவர்களாகவும் இருப்பார்கள். சூலம் யோகம். சிறு சிறு விஷயங்களுக்கு கோபம், சதா சண்டை போட தயாரான குணமுடன் அதனால் வரும் விளைவுகளுடன் போராடுவார்கள். கண்டம் யோகம். தீய வழியில் மனம் செல்லும், அதிலே திருப்தி உண்டாகும். இதனால் பலவிதமான சிக்கல் ஏற்படும். விருத்தி யோகம். பேச்சிலே சாதுரியம் மிக்கவராகவும் அதனால் பல வகைகளில் விருத்திகள் ஏற்படுபவராகவும் இருப்பார்கள். துருவ யோகம். பெரும் செல்வ வளத்துடன் அமோகமாக இவர்கள் வாழ்வார்கள். வியாகத யோகம். கொடூரமான மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பேச்சிலும் செயலிலும் அது வெளிப்படும். அரிஷன யோகம். புத்திசாலித்தனம் மிக்கவராக அதனால் பெரும் புகழ் அடைபவர்களாக இவர்கள் இருப்பார்கள். வச்சிர யோகம். காமவெறி மிகுந்தவராகவும் தன்வந்தராகவும் இவர்கள் விளங்குவார்கள். 2 விதமான பெயர்கள் பெறுவார்கள். சித்தி யோகம். இவர்கள் மகாபிரபுவாக வாழ்வார்கள். பலருக்கு ஆதரவாக உதவி செய்து பலரின் நன்றிக்கு உரியவராக வசதியாக வாழ்வார்கள். வியதிபாதம் யோகம். எப்போதும் மோசமான கருத்துக்களை மட்டும் வெளிப்படுத்தும் குணத்துடன் இவர்கள் வாழ்வார்கள். வரியான் யோகம். கெட்ட வழியிலே நடக்க துணிந்தவர்களாக இருப்பார்கள். பரீக யோகம். சண்டை போடும் குணம் அதிகம் இருக்கும். செல்வ சௌபாக்கியம் அதிகமாக சேரும். சிவயோகம். சாஸ்திரம் அறிந்தவர்களாகவும் செல்வ செல்வாக்கினை பெற்றவர்களாக சாந்த குணத்துடன் ஆட்சி செய்பவரிடம் மதிப்புள்ளவர்களாகவும் இருப்பார்கள். சித்த யோகம். உத்தமமான போக்கினை உடையவர்களாக தெய்வீக ஈடுபாட்டுடன் இவர்கள் இருப்பார்கள். சாத்திய யோகம். நல்ல வழிகளை கண்டறிந்து தவறாமல் அந்த வழியில் நடக்கும் உத்தமர்களாக இவர்கள் இருப்பார்கள். சுபயோகம். அழகும் செல்வமும் பெற்றவர்களாக காம இச்சை மிகுந்தவர்களாக கப நோய்கள் மிகுந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள். சுப்பிரயோகம். சாதுர்த்தியமான பேச்சும் ஒழுக்கம் தவறாத நடத்தையும் கொண்டவர்களாக மனோதிடம் இல்லாதவர்களாக கோபம் மிகுந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள். பிரம்மயோகம். இரகசியமான செல்வங்களை கொள்பவர்களாக தன்னுடைய முன்னேற்றமே முக்கியமானதாக கொள்ளும் குணத்துடன் நியாயமான முடிவுகளை எடுக்கும் குணமுடையவர்களாக இருப்பார்கள். அஜந்திர யோகம். சகலத்தினை பற்றியும் தெரிந்தவர்களாக ஞானியினை போல இருப்பார்கள். தனம் பரோபகார சிந்தனையில் இருப்பார்கள். வைகுருதி யோகம். தந்திரம் மிகுந்தவர்களாகவும் பிறரை தூஷிப்பதை வேலையாக கொண்டும் ஆனந்தம் அடைபவர்கள் இவர்கள். வலிமையினால் செல்வாக்கு பெற்று தனம் அடைவார்கள். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.